Welcome to 2025. இன்னைக்கு வந்து நான் சும்மா சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி ஆர் சிக்கன் கறி எப்படி வேணா கூப்பிடலாம். அமெரிக்காவில் எல்லாமே சிக்கன் கறி, நம்ம ஊரில் சிக்கன் கிரேவின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், உங்கள் சாய்ஸ் என்ன வேணால் ஊற்றிக்கோங்க, ஓகேவா? ரெண்டாவது வந்து நான் வந்து சோம்பு போடுவேன் கொஞ்சம், எனக்கு சோம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ சோம்பு ஃபஸ்ட்டு போட்டுருவேன் நான் எண்ணெயில். அடுத்தது வந்து சாப் பண்ணி வச்சுருக்க அனியன்ஸை. யூஸ்வலாக நான் வந்து வீட்டில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைப்பேன், பட் இப்போ முடியல. ஸோ அதனால் நான் வந்து கடையில் வாங்கியிருக்கேன். ஸோ இது கடையில் வாங்குறது என்ன அப்படின்னா, இஞ்சி வந்து டாமினண்ட்டாக இருக்கும் கொஞ்சம், எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் பூண்டு அந்த பேஸ்ட்டு கூட இப்படி போட்டுருவேன் நான். ஸோ நிறைய போட்டுறாதீங்க, ரொம்ப காட்டாக இருக்கும். அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்பலாம் வேண்டாம், தேவையில்லை. வணங்குறப்போ இன்றைக்குமே கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து தூக்கி விடும், என்ஹான்ஸ் பண்ணிவிடும். இந்த தக்காளி வந்து நம்ம தோட்டத்து தக்காளி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் எடுத்து இங்கே போட போகிறேன், சரிங்களா? இது கூட திருப்பி கொஞ்சோண்டு சால்ட்டு, மஞ்சள்தூள் கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள். நான் நிறையெல்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப மசாலா ரொம்ப காட்டாக இருந்தால் பிடிக்காது. இது கூட வந்து திருப்பியும் அரை ஸ்பூன் வந்து இதுனா சில்லி பவுடர், ஓகேவா? மல்லித்தூள் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால் காட்டல. இப்போது சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் தயிர், அப்புறம் சிக்கன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 10-15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். இன்னொன்று என்ன தெரியுமா, தண்ணி ஊற்றாதீங்க, வேண்டாம், தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி ஊடும், இந்த மசாலா இருக்குது, தக்காளி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ தண்ணி இல்லாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே அதுதான் போதும், சூப்பராக இருக்கும், ஓகேவா? நம்ம வந்து கிரேவியாக தான் பண்ண போகிறோம், பெரிய கறி குழம்பாட்டம் அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட் ஃபார் another 15-20 minutes, ஓகே? ஆச்சி மட்டன் மசாலாவை எடுத்து அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அன்டச்ட் அன்கவர்ட் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். இப்போது ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆக போகுது. நான் ஒன்றுமே அன்டச் பண்ணவே இல்லை. ஒன்றே நான் என்ன ஆட் பண்ணேன்னா கருவேப்பிலை மாத்திரம் ஆட் பண்ணேன், ஓகேவா? அவ்வளோதான். கொஞ்சம் இப்போ நான் அனல் வச்சுட்டு, இப்போ பாருங்கள், கடைசியாக 2 பரட்டு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? சூப்பராக இருக்கலாம், எனக்கும் பிடிச்சது. ஓகே, டன் 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 டனக்கா டர்ன் ஆஃப். எப்படியா நல்ல வாசனை, சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே அம்சமாக இருக்குது. சிம்பிள் மெத்தட், பட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே தான் பண்ணுவீங்கன்னா கண்டினியூ டு டூ தட். இல்லையா, just try it and see. வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். டாடா, பபாய், ஹேவ் அ குட் டே, லவ் யூ ஆல், பாய்.